சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. சரமாரியாக நீதிபதி கேள்விகளை தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்களிடமே கேட்டுள்ளது. கிட்டத்தட்ட 2 நாட்களாகவே காவலாளி அஜித்குமார் அவர்கள் பற்றியான பேச்சுதான் சமூக வலைதளங்கள் மட்டுமல்ல, எதிர்க்கட்சி தரப்பினர்களுக்கும் தற்பொழுது மிகப்பெரிய அளவிலான திமுகவை எதிர்ப்பதற்கும் தற்பொழுது ஆவணங்களுடன் ஆதாரத்தையும் நீதிமன்றத்தில் சமர்ப்பித்திருக்கிறார்கள். இன்று நடைபெற்ற நீதிமன்றத்தின் வழக்கில் உயிரிழந்த அஜித்குமார் அவர்கள் பற்றியான முழுமையான தகவல்களும் நீதிமன்றம் தமிழக காவல்துறை அதிகாரிகளுக்கு சில கேள்விகளையும் கேட்டுள்ளது. முதலில் அதை பார்க்கலாம். அஜித்குமார் அவர்களை தாக்கிய நிகழ்வின் இயக்குனர் யார் என்று முதல் கேள்வியும், இரண்டாவதாக எஃப்ஐஆர் பதிவு செய்யப்படாமல் தனிப்படை போலீசார் வழக்கை கையில் எடுத்தது எதற்கு, ஏன் என்ற கேள்வியும், மூன்றாவதாக தனிப்படை விசாரணைக்கு உத்தரவிட்டது யார் என்ற மிக முக்கியமான கேள்வியையும், தாக்குதல் நடத்தப்பட்ட கோயிலின் சிசிடிவி காட்சிகள் எங்கே, அந்த இடத்தில் முதலில் சிசிடிவி காட்சிகள் இருந்ததா, மேலும் முக்கியமான கோவிலாக கருதப்படக்கூடிய நிலையில் அந்த சிசிடிவி கேமரா பயன்படுத்த தகுதியற்றது என்று நீதிமன்றத்திடமே ஆதாரங்களை கொடுத்தால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் நீதிபதிகள் பதில் கூறியுள்ளார்கள். கடைசியாக போலீசார் கூட்டமாக சேர்ந்து இந்த கொடூர செயலில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அவர்களை சஸ்பெண்ட் செய்து அவர்களுக்கு மிக மோசமான தண்டனை கொடுப்பதாக தமிழக அரசு நினைத்து கொள்ளக்கூடாது. அதைவிட பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர்கள், அவர்கள் மூலமாகத்தான் அந்த குடும்பம் வாழ்வாதாரத்தை செயல்படுத்தி கொண்டிருந்தது. நாளுக்கு நாள் தற்பொழுது பாதிப்பை அதிகப்படுத்தும் விதமாக அஜித்குமார் அவர்களது குடும்பமே கேள்விக்குறியாக மாறியிருக்கிறது. சரி, இதனால் திமுகவின் ஆட்சிக்கு பாதிப்பு ஏற்படுமா என்று கேட்டால், 4 ஆண்டுகள் இறுதியில் திமுகவிற்கு மிகப்பெரிய ஒரு சோதனை களமாக தற்பொழுது விசாரணைக்காக அழைத்து செல்லப்பட்ட அஜித்குமார் அவர்களது சம்பவம் தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்களால் போராட்டத்தை கையில் எடுக்கும் விதமாக மாறியுள்ளது. ஏனென்றால் திமுகவினர்கள் தமிழக ஆட்சி திமுகவின் கழகத்தின் சொன்ன எந்த ஒரு வாக்குறுதியையும் நிறைவேற்றவில்லை. தமிழகத்தில் முதலில் அமைதி கிடையாது, இரண்டாவதாக பாதுகாப்பு இல்லை, சட்ட ஒழுங்கு மிக மோசமாக இருக்கிறது, காவல்துறை யார் கட்டுப்பாட்டில் இருக்கிறார்கள் என்ற கேள்வியையும் நீதிமன்றத்திடமே தற்பொழுது முறையிட்டிருக்கிறார்கள். நீதிமன்றமும் அதைத்தான் கேள்விகளை கேட்டுள்ளது. யாருக்கு சாதகமாக இந்த வழக்கை மாற்ற வேண்டும் என்பதற்காக அப்பாவிகளை விசாரணை என்ற பெயரில் அடித்து சித்திரவதை செய்வது சரியா என்ற கேள்வியை நீதிபதி கேட்டிருப்பது பாராட்டுக்குரியது என்றும் கூறப்படுகிறது.